எல்லோருக்கும் பாரதி வணக்கம். ரொம்ப சீக்கிரம் வரணுங்கிற எண்ணத்தில் தான் கிளம்பி, பட் சிஎம்மோட ரேலியில் வந்து மாட்டின்ட்டு முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போக முடியாது, கஷ்டப்பட்டு மனசில். ஏன்னா சில பேரை பார்த்தா தான் ஒரு பயம் வரும், ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் மிஸ் நடராஜன் சார் மேலே. என்றைக்குமே சார் பேரை சொன்னோடனே அது ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் அண்ட் ஐ ரியலி bow down சார். சொன்ன மாதிரி இட்ஸ் such a pleasure to be here, to be on the stage. ஒரு 2 வாட்டி நான் பேசி வரும்போது என்னை அறியாமலே ஒரு பாட்டு வந்துட்டே இருந்தது, என்னோட அறியாமல். ஐ தாட் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காலையில் எழுந்த உடனே முதல்ல அந்த காலத்தில், எங்கள் காலத்தில் முதல்ல விளக்கேற்றிட்டு ஒரு ஸ்லோகம், அதை சொல்லாமல் அன்றைக்கி நாள் ஆரம்பிக்காது. அது வந்து நமக்கு வந்து எந்த கடவுளாக இருக்கலாம், நம்ம வீட்டில் எந்த இதில் நம்ம பிறந்தோமோ அந்த அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாலோ அதை கற்றுண்டு அன்னி பொழுது குட் டேமோ. ஆஃபீஸில் கூட எடுத்தானா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் போது தவிச்சிருவாங்க எங்கள் பசங்களாம். மணி 12 மணி ஆச்சுன்னா என்ன சொல்லணுங்கிற மாதிரி குட் டே. ஸோ வி ஹவ் ஸ்டாண்டர்டைஸ் த வேர்ட் குட் டே ஃபார் தி என்டையர் ஸ்டாஃப்ஸ். ஆஃபீஸில் இருக்கிற இன்னும் கிட்டத்தட்ட 1000 பேருக்குமே குட் டே தான், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பேசும்போதோ இல்லை ஒருத்தர்கிட்ட கற்றுக்கும் போதோ அது மனசில் ஒரு பாதிப்பு இருக்கும். சொன்ன மாதிரி புக்ஸை பற்றி அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கா. என்னோடய ஸ்டாஃப் ஒரு ஸ்டாஃப் கை நாட்டு தான். ஆனால் அவன் பையனுக்கு படிக்கணும்னு ஆசை, அம்மா என்னை எப்படியாவது படிக்க வச்சுருங்கன்னு. இவனுக்கு அதெல்லாம் வேணாங்க, 12ஆம் கிளாஸோடு முடித்தா போகும் போல் ஒரு போகிறோம் அது, அப்புறம் அவன் வேலைக்கு போகணுன்னு. சரின்னு சொல்லி அவனை இன்ஜினியரிங் சேர்த்து அவனை படிக்க வச்சோம். அவன் வீட்டில் ஒரு பழக்கம் என்னென்னா, எவ்ரி இயர் இதே ஏப்ரல் மேல பழனி போவாள். ட்ரெயினில் தான் போவாள், மொட்டை அடிச்சுன்னு வந்துட்டு அது அடுத்த வருஷம் அப்படியே போகும். ஆனால் போகும்போது குழந்தையிலேருந்தே இருக்கும்போது பையன் ரொம்ப ஒரு துருதுருப்பான ஒரு பையன், கையை வெளியே விட்டுட்டு தான் வருவான் எப்பொழுதுமே. அவன் அப்பா அடிப்பா, கையை வெளியே வைக்காத. சரிம்மா அப்பா அப்படியே தூங்க ஆரம்பித்தானா திருப்பியும் கையை வெளியே. அது ஒரு சின்ன ஒரு இது. ஆனால் இதெல்லாம் நடந்தது. அவன் பையன் இன்ஜினியரிங் முடித்தான், இன்ஃபோசிஸில் வேலை கிடச்சிது. ரொம்ப அவங்க அப்பாவுக்கு அது என்னன்னே தெரியல. லெட்டரை காமிச்சாங்க, சந்தோஷம், இன்ஃபோசிஸில் வேலை கிடச்சி ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கா வீட்டுக்கு. எனக்கு ஒரு ஃபோன் கால், இந்த மாதிரி அம்மா நாங்கள் உடனே உங்களை பார்க்கணுன்னு. நமக்கு என்ன தோணும் மனசில், ஒரு நல்ல இதில் ஐயோ படித்தாச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, அப்பா ஃபோன் பண்ணி ரொம்ப அழகிற மாதிரி பேசுகிறாரு, அடுத்தது என்ன தான் வரப்போகிறது, ஏதாவது காதலா, என்னப்பா என்னன்னு சொல்லு. இல்லை நேராக தான் வரணும். சரி வந்தாங்க. என்ன லுகேஷ் என்ன ஆச்சுன்னு தெரியல மேடம், லெட்டர் ஒன்று வந்திருக்கு, அதை காமிக்கிறதுக்கோசம் தான் அப்பா, ஆனால் ஏன் அழறாங்கன்னு தெரியல. சரி காமிக்கும். பார்த்தா இன்ஃபோசிஸில் எங்கே வாஷிங்டனில் அவனுக்கு 2 இயர்ஸ் போஸ்டிங் கிடச்சிருக்கு அவனுக்கு. சரி, இதுவும் சந்தோஷமான விஷயம். இது எதுக்குப்பா கண்ணில் தண்ணி வருது, எதுக்கு அழறேன்? அம்மா என் பையன் சொல்கிறான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுனா ஏரோப்ளைனில் தான் போகணுமா. சந்தோஷம் தானேப்பா, அப்படி தானேப்பா போகணும். அம்மா நான் இங்கே கூடவே இருந்துட்டேன், இன்ஜினியரிங் அவன் படிக்கிற வரைக்கும் கூட நான் கூட இருந்துட்டேன். கையை வெளியே வேணுன்ட்டே என்னை கலட்டாக பண்ணுறது, கையை வெளியே விடுவான். நான் கையை அவனை ஒரு அடி அடித்து என்ன வயசானாலும் அடித்து உள்ளே சேர்த்து வச்சுப்பேன். சரிப்பா என்ன போகணும். இப்போ பாருங்கள் ஏரோப்ளைனில் போகிறேங்கிறான், அங்கே போய் திருப்பி கையை வெளியே விட்டால் நான் இருக்க மாட்டேம்மா, நான் இருக்க மாட்டேன் பக்கத்தில் உட்காந்துட்டு. அப்போ யாருமா பார்ப்பாங்க? அங்கே என்ன வரும்? அங்கே வராது பறவைங்களாம் மேலே பறக்கும், குத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதை அவன் சிரிக்கிறான். நான் சொன்னேன் நோ, நான் சொன்னேன் கண்ணை காமிச்சேன். அவருக்கு தெரிஞ்சது அதுதான் அவருக்கு. ஆனால் அந்த பையன் ஸ்கூல் போய் காலேஜ் போய் பல பேரோடு சேர்ந்து பேசுனதுனால அப்பாவுக்கு தெரியல. ஏரோப்ளைனில் போனால் கதவு மூடி இருக்கும், உள்ளே வெளியே தெரியல அவருக்கு. ஸோ ஒரு படிப்பறிவுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான இதுன்னு பாருங்கள். நான் சொன்னேன் சிரிக்கக்கூடாது. நான் சொன்னேன் ஆண்டிக்கு ப்ராமிஸ் பண்ணு கையை வெளியே விட மாட்டேன்னு. ப்ராமிஸ் ஆண்டி, நான் வெளியே கை விடணும். அவருக்கு திருப்தி. அம்மா என்கிட்ட ஏமாற்றுவோம்மா, உங்ககிட்ட என்றைக்குமே ஏமாற்ற மாட்டான், கையை வெளியே விட மாட்டான், நான் அமெரிக்காவுக்கு இப்போ பையனை அனுப்புகிறேன்னு. ஸோ இதை நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்சஸ் அவ்வளோ நம்ம கேட்குறோம். நம்ம ஆஃபீஸில் இருக்கும் போது மீட் பண்ணும் போது நம்ம கேட்குறோம். ஆனால் எல்லாத்துக்கும் என்ன திருப்பியும் என்ன வருது? படிப்பு. அதனால் நம்ம இப்போ எல்லோரும் சொல்கிறோம் இது போகிறோம், இதில் அது இல்லை. ஆனால் இந்த புக்கை எடுத்து
1 மணி நேரம் இந்த ஒரு புக்கு படிக்கிற போதை வந்துடுதுன்னா வேறு எந்த போதைக்கும் நம்ம அடிமையாக மாட்டோம். வேறு எந்த இதுவும் வேண்டாம். ஒரு மணி நேரம் ஒரு டைமை வச்சுக்கோங்க, 10லேருந்து 11 இல்லை ஏதோ டைம், இதோ எந்த படித்தாலும் பரவாயில்ல. அன்றைக்கி பேப்பர் படிக்கலையா, ஒரு புக்கை படிக்கலையா, எல்லாம் முடிச்சுட்டு ஒரு புக்கை ஒரு ஃபைலை ஒரு பேப்பரை வச்சுட்டு இன்றைக்கி இது போகிறோம் நாளைக்கு படிக்கலாங்கிற போது அது ஆர்வம் வரும். என்ன நாளைக்கு என்ன எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி. இதுக்கு இந்த காலத்துலலாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது. தாத்தா பாட்டி கதை சொல்லுவா, தாத்தா பாட்டி படிச்சியான்னு கேட்பா. இந்த காலத்தில் அவாவா தனியாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே தள்ளி விட்டாச்சு. அதனால் அது இல்லாமல் நமக்கு நாமே தான், நமக்கு வேறு என்ன திட்டத்தை பேரை சொல்லலாம், அது வேறு விஷயம். நமக்கு நாமே திட்டத்தில் புக்கு படிக்கிற திட்டத்தை நமக்கு இன்றைக்கி நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்தோம், பேசினோம், கேட்டோம், ரைட்டு. பட் ஆனால் you will all become an officer soon. I'll be very happy to see you all one day and you will all be very happy. இங்கே வந்திருக்க ஸ்டேஜில் வந்திருக்க இவ்வளோ பேரையும் நீங்கள் பார்த்து, சார் நான் இந்த அகாடமியில் படித்தேன், ஐ பாஸ்ன்னு சொல்லும் போது அது பெருமை வேறு எதுவுமே கிடையாது. ஐ விஷ் யூ ஆல் பெஸ்ட். என்ன பண்ணணுமோ நல்லா படிங்க, அது ஒன்று தான். அதுதான் கேர்ள்ஸுக்கு வரதட்சணை வேண்டாம். இதுதான் உங்கள் அம்மா அப்பா கொடுக்குற பெரிய ஒரு வரதட்சணைங்கிறது படிப்பு தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க. அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு இல்லையா? நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வரும்போதோ இல்லை நீங்கள் வரும்போதோ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ டெவலப் அ ஹேபிட் ஆஃப் ரீடிங் அ புக். அந்த புக்கை படிக்கிற பழக்கம் வந்தாச்சுன்னா யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஆல் டுகெதர். ஐ விஷ் யூ ஆல் அ சக்ஸஸ். ஆல் த பெஸ்ட் டு யூ ஆல். தேங்க்யூ.